சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர் தோல்விகளால் சிஎஸ்கே கோட்டை சரிந்து வரும் நிலையில் கேப்டன் ருதுராஜின் மௌனமும் தடுமாற்றமும் ரசிகர்களை ஆத்திரத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றுள்ளது. ஐபிஎல் திருவிழா என்றாலே மஞ்சள் மயமான சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களின் கொண்டாட்டம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த சீசனில் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. இதுவரை விளையாடிய போட்டிகளில் 7 படுதோல்விகள், புள்ளிப்பட்டியலில் அதலபாதாளம் என சிஎஸ்கே தடுமாறி வருவதால் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கோபமும் இப்போது கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் பக்கம் திரும்பியுள்ளது. MS தோனி எனும் ஒரு சகாப்தம் கேப்டன் பொறுப்பை ஒப்படைத்தபோது ருதுராஜ் மீது ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பை வைத்திருந்தனர். அடுத்த தோனி, அமைதியான கேப்டன் என்றெல்லாம் புகழப்பட்ட ருதுராஜ் இப்போது தோல்விகளின் நாயகனாக விமர்சிக்கப்படுகிறார். 7 தோல்விகள் ஒரு அணியை நிலைகுலையச் செய்வது இயல்புதான். ஆனால் அந்த தோல்விகளுக்குப் பின் கேப்டனிடமிருந்து வரும் பதில்கள்தான் ரசிகர்களை இன்னும் எரிச்சலடையச் செய்துள்ளன. தோல்விக்கு பிந்தைய பேட்டிகளில் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம், கற்றுக்கொண்டு வருகிறோம் போன்ற வழக்கமான பதில்களையே ருதுராஜ் கூறி வருகிறார். தோல்விக்கான காரணத்தை துல்லியமாக கண்டறிந்து அதை சரிசெய்யும் ஆக்ரோஷம் கேப்டனிடம் இல்லை என்பதே ரசிகர்களின் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. பந்துவீச்சு மாற்றங்கள், பேட்டிங் வரிசையில் குழப்பம் என களத்தில் ருதுராஜ் எடுக்கும் முடிவுகள் பலமுறை தோல்வியிலேயே முடிந்துள்ளன. தோனி களத்தில் இருந்தால் ஒரு மேஜிக் நடக்கும் என்று நம்புவோம். ஆனால் ருதுராஜ் காலத்தில் போட்டி கைநழுவி போகும்போது அவர் கையை பிசைந்து கொண்டு நிற்பது வேதனையாக இருக்கிறது. எக்ஸ் தளத்தில் வைரலாகும் ஒரு ரசிகரின் குமுறல். ஒரு கேப்டனாக அணி தடுமாறும்போது முன்னின்று வழிநடத்த வேண்டிய ருதுராஜ் இந்த சீசனில் தனது தனிப்பட்ட பேட்டிங்கிலும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. கேப்டன்சி அழுத்தம் அவரது இயல்பான ஆட்டத்தை பாதித்துவிட்டது என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் ஒருபுறம் கூறினாலும் ரன்னடிக்காத கேப்டன் எதற்கு என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் தளங்களில் #ருதுராஜ் கேக்வாட் மற்றும் #CSK ஹேஷ்டேகுகள் ரணகலமாகி வருகின்றன. 7 மேட்ச் தோற்றும் இன்னும் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? தோனி சொல்லிக் கொடுத்தது இதுதானா? கேப்டன் பொறுப்பு ருதுராஜுக்கு பாரமாகிவிட்டது என்பது போன்ற கமெண்ட்டுகள் வைரலாகி வருகின்றன. குறிப்பாக தோல்விக்கு பிறகு அவர் சிரித்தபடி சக வீரர்களுடன் பேசுவது ரசிகர்களின் ஆத்திரத்தை இன்னும் தூண்டியுள்ளது. தோல்வி பயம் சிறிதும் இல்லாமல் இருப்பது கேப்டனுக்கு அழகல்ல என பலரும் சாடுகின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எத்தனையோ சரிவுகளை கண்டுள்ளது. ஆனால் ஒரு புதிய கேப்டனின் கீழ் இவ்வளவு மோசமான தொடர் தோல்விகளை சந்திப்பது இதுவே முதல் முறை. ருதுராஜ் கேக்வாட் தனது ஆட்டத்திலும் கேப்டன்சி அணுகுமுறையிலும் அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டுமே ரசிகர்களின் இந்த ரிப் மோடிலிருந்து தப்பிக்க முடியும். மீதமுள்ள போட்டிகளாவது ருதுராஜ் தனது சைலண்ட் மோடை விட்டுவிட்டு ஒரு வயலண்ட் கேப்டனாக மாறுவாரா? அல்லது 7 தோல்விகள் 0 பதில்கள் என்ற முத்திரை அவருடன் நிரந்தரமாகிவிடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.